வணக்கம் நண்பர்களே. எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம், தயாராயிருங்க. திமுகவினரிடம் ஸ்டாலின் சொன்ன வார்த்தை. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளின் தயவோடு தான் தாவேக ஆட்சி நடைபெற்று வருகிறது. திமுக வெற்றி பெற வேண்டும், ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என வாக்களித்தவர்கள் ஆதரவுல தான் தாவேகாவோட வண்டி ஓடுகிறது. எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம் என ஸ்டாலின் இன்னைக்கு பேசியிருக்கார். அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில மாற்று கட்சியினர் ஆயிரக்கணக்கானோர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி சென்னை வானகரத்தில் நடைபெற்றது. இதில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலினும் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில திமுக தலைவர் ஸ்டாலின் பார்த்து பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விடமாட்டோம், தாவேக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு, மின்வெட்டு என பலவற்றிலும் நிலைமை மோசமா இருக்கு. தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கு. மக்களுக்கு துணையாக நாம் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை சீரழிய விடாமல் திமுக தடுக்கும் பொறுப்பும் கடமையும் திமுகவுக்கு உண்டு. தமிழின் நிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு அரணா இருப்பது திமுக. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளின் தயவோடு தாவேக ஆட்சி நடைபெற்று வருது. திமுக வெற்றி பெற வேண்டும், ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என வாக்களித்தவர்கள் ஆதரவுல தான் தாவேகாவோட வண்டியே ஓடுது. அதனால தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், 6 மாதங்கள்ல கூட வரலாம். திமுக ஆட்சியில தமிழகம் இதுவரை கண்டிராத வகையில வளர்ச்சி அடைஞ்சது. நாட்டிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சி கண்ட மாநிலங்களோட பட்டியல்ல 2ஆம் இடத்திற்கு தமிழ்நாடு முன்னேறியது. தற்போது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால தொழில்கள் வேறு மாநிலத்திற்கு செல்கிறது. தற்போது நடக்கும் அதிக குற்றங்கள்ல ஆளும் கட்சி நிர்வாகிகளே சம்பந்தப்பட்டிருக்காங்க. அமைச்சர்களை நோக்கி மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. ஓட்டு போட்டவர்களும் கவலைப்படுறாங்க, ஓட்டு போடாதவர்களும் கவலைப்படுறாங்க. மேலும் தாவேக ஆட்சி தங்களுக்கு வேண்டாம், பொம்மையாக இருக்கக்கூடிய விஜய் வீட்டில் பொம்மையாகவே இருக்கட்டும். மேலும் கணவனை தேடும் மனைவியை பற்றி உங்களுக்கு தெரியுமா என உதயநிதி ஸ்டாலின் கூறியது உண்மைதான் போல. அதே போல அப்பாவை தேடும் மகன் ஜேசன் சஞ்சய் தான் தனது அப்பா ஜோசப் விஜயை காணவில்லை என தேடுகிறார். விரைவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அப்பா இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைவார் என்கின்ற செய்திகளும் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதனால் அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைந்து தாவேகாவின் ஒட்டுமொத்த அரசியலையும் அஸ்தமனத்திற்கு கொண்டு வரும் என்கின்ற தகவலும் தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தாவேகா ஆட்சியை மக்களால் நிர்ணயிக்கப்பட்ட ஆட்சி, நாங்கள் ஒன்றும் யாருடைய தயவிலும் ஆட்சி நடத்தவில்லை என விஜய் அறிவித்திருந்தார். தொடர்ந்து ஸ்டாலின் போடும் திட்டங்கள் அனைத்தும் பலிக்குமா, இல்லை ஸ்டாலினது கனவு கனவாக போகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.